வணக்கம். பெர்லின் செய்திகளுடன் நான் நிரோஷன். லெபனானின் பெகா பள்ளத்தாக்கில் உள்ள ஹெஸ்போல்லா ஆயுத களஞ்சியங்களை இரவோடு இரவாக குண்டு வீசி தாக்கியதாக IDF கூறியதை அடுத்து இஸ்ரேலின் விமானப்படை தற்காப்பு மற்றும் தாக்குதல் சூழ்ச்சிகளுக்கு தயாராக உள்ளது என்று பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகு நேற்று புதன்கிழமை தெரிவித்தார். வடக்கு இஸ்ரேலில் உள்ள ரமட் டேவிட் விமானப்படை தளத்தை பார்வையிட்ட நேத்தன்யாகு அங்கிருந்த துருப்புக்கள் மத்தியில் பேசிய போது, நமது லெபனானின் ஆழமான பகுதியில் உள்ள எதிரிகளின் ரகசிய தரையடி தளங்களை வானில் பறந்தபடி எவ்வாறு தாக்குவது என்பதை அறிந்த விமானப்படை நமது இரும்பு கரம் என்று கூறினார். அவர்கள் அதை மீண்டும் மீண்டும் நிரூபித்துள்ளார்கள். தேவைப்பட்டால் மீண்டும் மீண்டும் நிரூபிப்போம் என்றார். லெபனான் மீதான தாக்குதல் ஒன்றை இஸ்ரேல் நடத்தும் போது இஸ்ரேலிய விமானப்படையின் விமானங்கள் வடக்கு இஸ்ரேலில் உள்ள இந்த ரமட் டேவிட் விமானப்பட தளத்திலிருந்து தான் புறப்பட்டு செல்ல வேண்டி இருக்கும். வடக்கில் ஹெஸ்போல்லாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே தாக்குதல்கள் மற்றும் எதிர் தாக்குதல்கள் சூடுபிடித்துள்ள நிலையில் அந்த தாக்குதல்களில் முக்கிய பங்கு வகிக்கும் வடக்கு இஸ்ரேலின் விமான தளத்திற்கு நேத்தன்யாகு போயிருப்பது லெபனான் மீது இஸ்ரேல் ஏதோ ஒரு முக்கிய தாக்குதலுக்கு தயாராகிறது என்பதை காட்டுவதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. நேற்று புதன்கிழமை வடக்கு இஸ்ரேலின் கோலன் பீடபூமியில் உள்ள கட்ஸ்ரின் மற்றும் கிபுட்ஸ் அமியாட் பகுதியில் ஈரானிய ஆதரவு ஹெஸ்போல்லா இயக்கத்தின் வான் தாக்குதல்கள் நடந்த சில மணி நேரத்தில் அவர் அப்படி பேசினார். கட்ஸ்ரினில் சுமார் 50 ஏவுகணைகள் ஹெஸ்போல்லாவால் லெபனானில் இருந்து ஏவப்பட்டு வீடுகளை சேதப்படுத்தியது மற்றும் ஒருவர் காயமடைந்ததாக மதிப்பிடப்பட்டுள்ளது. குடியிருப்பு வீடுகள் உள்ள தெருக்களில் இருந்து புகை மற்றும் தீ எழுவதை அங்கு எடுக்கப்பட்ட சமூக வலைதளங்களில் வெளியிடப்பட்ட புகைப்படங்கள் காட்டுகின்றன. தெற்கு லெபனானின் சிடோன் பகுதியில் ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படைப்பிரிவு மற்றும் ஹெஸ்போல்லாவுடன் இணைந்து பணியாற்றிய கலீல் ஹுசைன் ஹலீல் அல் மக்தாவை கொன்றதாக இஸ்ரேலிய விமானப்படை புதன்கிழமை கூறி சிறிது நேரத்தில் இஸ்ரேலிய விமானப்படையின் விமான தளத்தை அவர் பார்வையிட்டார். பாதுகாப்பு ஆதாரங்களின்படி பெகா பள்ளத்தாக்கில் இஸ்ரேலிய விமானப்படை IAF-இன் விமான தாக்குதலில் குறைந்தது 2 பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் 19 பேர் காயமடைந்தனர். ஆனால் கொல்லப்பட்டவர்கள் பொதுமக்களா அல்லது இயக்க உறுப்பினர்களா என்பது உடனடியாக தெரியவில்லை. நேத்தன்யாகு, நான் இங்கு விமானப்படை தளத்தில் இருக்கின்றேன். அருகில் மற்றும் தொலைதூர அச்சுறுத்தல்களுக்கு எதிரான எங்கள் விமானப்படையின் நடவடிக்கைகளை உன்னிப்பாக கவனிக்கவும் அவசியம் ஏற்பட்டால் தாக்குதலுக்கு உத்தரவிடவும் வந்திருக்கிறேன் என்றார். எந்த ஒரு சூழ்நிலைக்கும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம். தற்காப்பு மற்றும் தாக்குதல் இரண்டுக்குமே நாம் தயார் என்றார் அவர். இஸ்ரேலிய வெளியுறவு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் ஹெஸ்போல்லா லெபனானை உண்மையில் மற்றும் அடையாளபூர்வமாக இருளுக்குள் இட்டுச் செல்கிறது என்று எச்சரித்தார். அவர் மேலும் பேசிய போது, லெபனான் மக்கள் முடிவில்லாத இருட்டடிப்பு மற்றும் சிதைந்து வரும் உள்கட்டமைப்புகளால் அவதிகள் ஏற்படுகின்றன. அவர்களின் வளங்களை ஹெஸ்போல்லா வன்முறை மற்றும் தீவிரவாதத்தை தூண்டுவதற்கு திசை திருப்புகிறது. லெபனான் மக்கள் அமைதி, கண்ணியம் மற்றும் தீவிரவாதத்தின் பிடியிலிருந்து விடுபட்ட லெபனானில் வசிக்கும் எதிர்காலத்திற்கு தகுதியானவர்கள் என்று காட்ஸ் கூறினார். லெபனான் மக்களை குறிவைத்து இதே போன்ற செய்தியுடன் ஆங்கிலத்தில் ஒரு காணொலியை அவர் இணைத்துள்ளார். IDF மற்றும் ஹெஸ்போல்லா ஆகிய இருதரப்புமே குறைந்த தீவிரம் கொண்ட போரில் ஈடுபட்டுள்ளனர். இது அக்டோபர் 7ஆம் தேதி தொடங்கிய காசா போருடன் ஒரே நேரத்தில் நடக்கிறது. காசா பணிய கைதிகள் மற்றும் போர் நிறுத்த ஒப்பந்தம் IDF ஹெஸ்போல்லா குறைந்த தீவிரம் கொண்ட போருக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் என்று அமெரிக்கா நம்புகிறது. இந்த குறைந்த தீவிரம் கொண்ட போரால் எல்லையின் இருபுறமும் உள்ள ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் 10 மாதங்களுக்கு மேலாக தங்கள் வீடுகளில் வசிக்க முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது. கடந்த மாத இறுதியில் ஹெஸ்போல்லாவின் மூத்த தளபதி ஃபுவாட் ஷுக்ரை இஸ்ரேல் கொன்றதிலிருந்து இரு தரப்புக்கும் இடையிலான மோதல்கள் உயர்த்தப்பட்டு உச்ச நிலையில் உள்ளன. ஹெஸ்போல்லா பழிவாங்கும் தாக்குதல்களை அச்சுறுத்தியுள்ளது. போர் நிறுத்த ஒப்பந்தம் எட்டப்படுமா என்று காத்திருக்கும் வேளையில் அது இன்னமும் தொடங்கப்படவில்லை. ஹெஸ்போல்லாவின் தாக்குதல் நடந்த கட்ஸ்ரின் நகருக்கு நேரில் சென்று பார்வையிட்ட இஸ்ரேலின் தேசிய பாதுகாப்பு அமைச்சர் இடாமர் பென்க்வீர் ஹெஸ்போல்லா மீது பெரிய அளவிலான தாக்குதலை நடத்த IDF-க்கு அழைப்பு விடுத்தார். இந்த வாய்ப்பை தவறவிட வேண்டாம் என்று வலியுறுத்தினார். கட்ஸ்ரினின் தலைவிதி டெல் அவீவின் தலைவிதி என்று அவர் கூறினார். கட்ஸ்ரினில் தாக்குதலை நாம் அனுமதித்தால் அது டெல் அவீவ் வரை நீண்டுவிடும். அதற்கு இடம் கொடுக்காமல் ஹெஸ்போல்லாவை கடுமையாக தாக்க வேண்டும் என்று கட்ஸ்ரினில் பேசிய போது அவர் குறிப்பிட்டார்.